இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனம். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தப்படி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். இயேசுவும் அவருடைய சீடர்களும் ஒரு கிராமத்திற்குள் பிரவேசித்த போது 10 குஷ்டரோகிகள் தூரத்திலே அவருக்கு எதிர்கொண்டு வந்து, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களை ஆசாரியர்களிடம் சென்று காண்பியுங்கள் என்று சொன்னார். அவர்கள் போகிற வழியிலேயே சுகமடைந்தார்கள். ஒரு மனிதனுக்கு குஷ்டரோகம் இருக்கு இல்லை என்று தீர்மானம் செய்பவர்கள் ஆசாரியர்கள். குஷ்டரோகமுள்ள மனிதனை பரிசோதித்து பார்த்து அவன் குஷ்டரோகி என்று முடிவு செய்தால் ஒரு பெரிய குறிப்பேட்டில் அந்த மனிதனை குறித்த தகவல்களை எழுதி, இந்த மனிதன் குஷ்டரோகி என்று அதில் எழுதி வைத்து ஊருக்கு வெளியே அனுப்பிவிடுவார்கள். அவனுடைய உறவுகள் அவனுக்கு ஆகாரம் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். நாளடைவில் அவர்கள் ஆகாரம் கொடுக்க முடியாத போது, பசியினாலே அவர்கள் தவிக்கும் போது ஊருக்குள் வந்து தங்கள் முகத்தை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று கத்த வேண்டும். ஜனங்களில் சிலர் அவனுக்கு வேண்டிய ஆகாரம் கொடுப்பார்கள், பலர் விலகிச் சென்று விடுவார்கள். ஒருமுறை பாளையத்திற்கு வெளியே அனுப்பப்பட்டவர்கள் திரும்ப சேர்த்து கொள்ளப்படுவது முடியாத காரியம், நடந்திராத காரியம். சுகமடைந்த குஷ்டரோகியா இருந்த மனிதனை ஆசாரியர்கள் பரிசோதித்து அவன் சுகமடைந்தான் என்று அறிந்து கொண்டால், சுத்தமானான் என்று அறிவித்து அவன் பெயரை குறிப்பேட்டிலிருந்து எடுத்து விடுவார்கள். அதன் பிறகு மாத்திரமே அவன் ஊருக்குள் பிரவேசித்து தான் குடும்பத்தாரோடு இணைந்து வாழ முடியும். அப்படி அவர்கள் இணைந்து வாழ்வதற்காகத்தான் ஆண்டவர், நீங்கள் ஆசாரியர்களிடம் சென்று காண்பியுங்கள் என்று சொன்னார். சுகம் அடைந்திருந்தால் மாத்திரமே ஆசாரியர்களிடம் சென்று காண்பிக்க முடியும். குஷ்டரோகத்தோடு கூட ஆசாரியர்களும் சென்று காண்பிக்க முடியாது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நம்பி ஆசாரியர்களிடம் செல்லும் போதுதான் அவர்களுடைய விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பித்து சுகமடைந்தார்கள். சுத்தம் அடைந்தார்கள் என்று ஆசாரியர்கள் சொன்னால் மாத்திரமே சுத்திகரிப்பு முறைப்படி அவர்கள் செய்ய வேண்டிய பலிகளை செலுத்தின பிற்பாடு தன் குடும்பத்தாரோடு இணைந்து வாழ முடியும். ஒருவேளை தாங்கள் இன்னும் சுகமடையவில்லையே என்று நினைத்து ஆசாரியர்களிடம் சென்று காண்பிக்காமல் இருந்திருப்பார்களே ஆனால் அவர்கள் சுகம் பெற்றிருக்க முடியாது. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி சென்றதினால் மாத்திரமே அவர்கள் சுகமடைந்தார்கள். கற்சாடியிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று ஆண்டவர் சொன்னபோது அந்த வேலைக்காரர்கள் நிறைய நிரப்பினார்கள். அதை பந்தி விசாரிப்புக்காரனிடம் கொண்டு செல்லுங்கள் என்று அவர் சொல்லும்போது அது தண்ணீராகத்தான் இருந்தது. தண்ணீரை எப்படி பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொடுப்பது என்று அவர்கள் யோசிக்காமல் கீழ்ப்படிந்து பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு செல்லும் போதுதான் தண்ணீர் திராட்சை ரசமாக மாறினது. விசுவாசத்தோடு கூடிய கிரியை பலன் கொடுத்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிற காரியங்களுக்கு நாம் அப்படியே அவருடைய வார்த்தையை நம்பி கீழ்ப்படியும் போது அற்புதங்கள் நடைபெறும். நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத, விளங்கி கொள்ள முடியாத காரியங்களாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை நம்பி நாம் செயல்படும் போது அற்புதங்கள் நடப்பதை நாம் காண முடியும். இப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதான கிருபை தாங்க. இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ் எங்களிலே காணப்பட எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.